தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சமீப காலமாக எப்படி நமக்கு 2013 காலகட்டங்களில் டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம், பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான ஆதரவு அப்படின்னு சொல்லி அந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறம் நம்ம 2012-13 அதிகமாக பார்த்தோம். நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. டெல்லி அரசாங்கத்தை நோக்கி நிறைய கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதே அளவுக்கு அப்படி நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாக தமிழக அரசியல் சூழலில், பொது சூழலில், சமூகங்களில், நம்ம வீடுகளில் இது ஒரு டாப்பிக்காக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தோட மெயின் கேம்பஸில் ஏதோ ஒரு காலேஜில், ஈரோட்டில் ஒரு காலேஜில் நடந்தது, கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் நடந்தது, சவுத்தில் நடந்தது, ஏன் பொள்ளாச்சியில் நடந்தது அப்படின்ற நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு கிராமத்திலேருந்தும் அவங்க கனெக்ட் ஆகிறாங்க. நம்ம ஊர்லேருந்து படிச்சிருக்காங்களே, அங்கே போயிருக்காங்களே, நம்ம வீட்டு பொண்ணு அங்கே படிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கனெக்ட் அங்கே ஏற்படுது. அரசியல் கட்சிகள் எதிர்பார்த்தது போலவே அந்த சம்பவத்தை கையில் எடுக்கிறாங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கோஷங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய அது ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு புறம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அது கோஷம் வைரல் ஆகிற உண்மையிலேயே அப்படி ஒரு சார் இருக்கிறாரா, இல்லை இது வெறும் அரசியல் கட்சிகளால் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பிம்பமா, உண்மையிலேயே இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எழுது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இந்த போராட்டங்களுக்கு அனுமதி கேட்கும்போது பெண்கள் பாதுகாப்பை வச்சு நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்களா, இது அரசியல் பண்ணுற விஷயமா, உங்களுக்கு விளம்பரம் தேடுறதுக்காக இதுக்கு போராட்டம் நடத்துகிறீங்களா அப்படிங்கிற சில கேள்விகளை உயர்நீதிமன்றம் வைக்கிறது. இப்போ அதுவும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் அரசியலாக்கப்படுகிறதா, ஆக்கப்படணுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைய அமரும் இந்த மேடையும் அதற்கான பல பெர்ஸ்பெக்டிவ்ஸை, பல கோணங்களை நமக்கு தரும், பல கட்சிகளுடைய கோணங்களை நமக்கு தரும் நம்ம எதிர்பார்ப்போம். பெண்கள் பாதுகாப்பு அரசியலாக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் முதலில் பேச பாமக வழக்கறிஞர் திரு பாலு அவர்களை அன்போடு. தமிழ்நாட்டில் இப்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு. இப்பொழுது தந்தி தொலைக்காட்சி பெண்கள் பாதுகாப்பு அரசியலாக்கப்படுகிறதா என்ற தலைப்பிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுவே எனக்கு சற்று முரணாக தெரிகிறது. உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகளை வைத்து நாம் இதுவரையில் எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆனால் வழக்கு தொடுக்க அனுமதி கேட்க சென்றவன் நான். நீதிமன்றம் அப்பொழுது சில கருத்துக்களை தெரிவித்தது. அந்த கருத்துக்கள் அத்தனையையும் இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், உளவுப் பிரிவை சார்ந்தவர்கள், ஆளும் கட்சியின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்ட கேள்விகளை எல்லாம் அப்படியே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததை மூடி மறைத்தது போன்று மறைத்துவிட்டு ஏதோ எதிர்க்கட்சிகளை மட்டும் பார்த்து கேட்டதை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கோயபல்ஸ் பிரச்சாரம் என்று சொல்வார்கள். அப்படி திருப்பி திருப்பி ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்வதை போன்று நான் அதனோட முதல் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நீதிபதி அவர்கள் அரசு வழக்கறிஞரை பார்த்து நீ வாய் திறக்கக்கூடாது, அங்கே என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்கள் பக்கம் திரும்பினால் கதை வேறு விதமாக மாறிவிடும் என்று அன்றைக்கு நீதிமன்றம் சொன்னதை எந்த ஊடகம் பதிவு செய்தது, எந்த செய்தித்தாள் பதிவு செய்தது? இன்றைக்கு அரசியலாக்கப்படுகிறதா என்ற தலைப்பிலே விவாதம் நடத்த வந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. நான் அன்போடு இந்த நேரத்தில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றேன். அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை தமிழ் உறவுகளே, யார் அந்த சார் என்ற கேள்வி ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று அரசியல் செய்யக்கூடாதா? இன்றைக்கு அரசியல் செய்ததின் காரணமாகத்தான் பாலியல் குற்றங்கள் நடந்தால் தூக்கு தண்டனை என்ற புதிய சட்டம் வந்ததற்கு காரணம் இந்த அரசியல்தான். எல்லா அரசியலுக்கும் பின்னால் ஒரு நன்மை நடக்கும். இன்றைக்கு கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஒரு நிமிடம்.
அண்ணா பல்கலைக்கழகம் சம்பவம் நடைபெறுகிறது. இந்த சம்பவத்தில் ஒரு சார் காவல்துறைக்கு பேசுகிறார். அந்த ஞானசேகரன் என்று சொல்லக்கூடியவர் 23ஆம் தேதி சம்பவம், 24ஆம் தேதி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவுடன் காவல்துறைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. மிக கொடுமையான ஒரு குற்றத்தை நிகழ்த்துகிறார். ஆனால் அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். எங்களுடைய கேள்வி, அந்த தொலைபேசியில் பேசிய சார் யாரு? முடிஞ்சா நீங்க ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு கொடுங்க. இப்ப மொத்தம் 2 சாரா சார்? அப்படி இல்லைன்னா இப்ப மொத்தம் எத்தனை சார்? அது வேற சார், இது வேற சார். ஒரு குண்டுமணி திருடுனா கூட இங்க போலீஸ்காரங்க இந்த திருட்டு வழக்கில் சம்பந்தப்படுகிறவர்களுக்கு பின்னுன்னு பின்னுவாங்க. ஆனால் ஞானசேகரனை பிரியாணி மட்டும்தான் அன்னைக்கு கொடுக்கல. அவருக்கு அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து சார் கை கால்லாம் உடைஞ்சிருச்சு சார். இருங்க, அது பிறகு அது யாரால்? எங்களுடைய அரசியலால் அவருடைய கை கால்கள் உடைந்தது. எங்களுடைய அழுத்தத்தால் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆதாரங்களை எல்லாம் தேடி சாட்சியங்களை எல்லாம் நாங்கள் தயாரித்து கொண்டு மீண்டும் உன்னை கைது செய்கிறேன், நீ போய் வா என்று அனுப்பி வைத்த முதல் குற்றவாளி ஞானசேகரனாக தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். இப்படித்தான் காவல்துறை நடந்து கொள்ளுமா? இங்கே அரசியல் இல்லை, அரசியல் என்று சொல்வதற்காக அரசியல் பிரமுகர்களை அழைத்திருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஆச்சரியம், அன்பிற்குரிய காவல்துறை அதிகாரி சித்தன் அவர்களை அழைத்த போது நான் யோசித்து பார்த்தேன், இவரை எங்கே தந்தி தொலைக்காட்சியை உட்கார வைக்கப் போகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சி பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்கீங்களே. இதுதான் நீங்க சரியாக செஞ்சிருக்கீங்க, கரெக்டா பண்ணிருக்கீங்க. காவல்துறை என்ன செய்யும், யாரோட இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஆளுங்கட்சி பக்கத்தில் உட்கார வச்சிட்டீங்க. இப்போ என்ன சொல்லுவார் தெரியுமா சித்தன்? எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுது, இதெல்லாம் ரொம்ப மோசம், சிபிஐக்கெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவார். அரசியலா என்று கேட்ட நீதிபதி அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அது இன்றைக்கு தந்தி நாளிதழில் வெளிவந்திருக்கிறது. அசோகா அவர்கள் நிச்சயமாக படித்திருப்பார். நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? காவல்துறை என்பது எல்லோருக்கும் பொதுவானது, ஆளும் கட்சிக்கு மட்டும் காவல்துறை அல்ல. ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி என்று காவல்துறை நடந்து கொள்வதை அனுமதிக்க முடியாது. நாங்கள் இது ஆளும் கட்சி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மூடி மறைக்கிறது என்று சொல்வதற்கு அழுத்தமான காரணத்தை சொல்லுகிறேன். அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், விஜய் போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் போராட்டம் நடத்த யாராவது ஒருவருக்கு காவல்துறை அனுமதி கொடுத்ததா தமிழ்நாட்டில் என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். காவல்துறை சொல்லுகிறது, நீங்க அனுமதி வேணும்னா 5 நாளுக்கு முன்னாக மனு கொடுக்க வேண்டும், ஒரு நாள் கம்மியாக கொடுத்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாய்ப்பு தர முடியாது என்று எங்களுடைய மனுவை நிராகரித்த தமிழக காவல்துறை ஒரே நாளில் கவர்னர் சட்டமன்றத்தில் பேசவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தது? என்ன நியாயம் இது? திமுக அரசியல் செய்யலையா? பொள்ளாச்சி சம்பவத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அரசியல் என்ன? அனிதாவினுடைய மரணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அரசியலை மறந்து விடுவோமா? ஏன் அரசியல் செய்யக்கூடாது? ஏன்? என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், மக்கள் பிரச்சனை தொடர்பாக மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அந்த பணியை எதிர்க்கட்சியாக நாங்கள் இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆளுங்கட்சியோட கேள்வி என்னன்னா சார், யாரு அக்யூஸ்டோ அவர் அரெஸ்டடு உள்ள இருக்கிறாரு, நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு போட்டு அதுக்கு மேல விசாரணை நடத்திட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கும் போதே நீங்க போராட்டம் நடத்துறேன் யாரு யாருன்னு கேக்குறேன்னா எப்படி உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும்? இன்று வரை பொறுமையா இருக்க வேண்டாமா? காவல் அடைப்புக்கான, அதாவது போலீஸ் கஸ்டடி என்று சொல்வார்கள், இன்னைக்கு கூட அது வரை நடத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய கேள்வி காவல்துறையின் மீது. நான் கேட்குறேன், ஞானசேகரன் ஒரு பொது இடத்திற்கு சொல்லுகின்ற பொழுது புகைப்படம் எடுத்துக்கொள்வது அது சகஜம். ஆனால் அந்த குற்றவாளி ஞானசேகரனுடைய வீட்டில் ஒரு அமைச்சர் ஒரு சாதாரண நாற்காலியில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு சாதாரணமான விஷயமா? நான் கேட்குறேன், அவரோட வாக்கிங் போகிறாருன்னு சொல்கிறாங்க, அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. பவள விழா நிகழ்ச்சியில் கொடிகட்டிய காருடன் மிக விலையுயர்ந்த காரில் எல்லோரிடமும் சேர்ந்து அந்த ஞானசேகரன் சென்ற புகைப்படம் அவருடைய முகநூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகும்
இந்த ஆளும் கட்சி ஞானசேகரன் எங்கள் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கிற சம்பவமா இல்லையா? சார், முதலமைச்சர் ஏத்துக்கிறாரு. அவர் திமுக அனுதாபி, உறுப்பினர் இல்லன்னு ஃபேக்டா சொல்றேன். என்ன சொல்றேன், நியாயமா சொல்லிட்டீங்க. என்னுடைய தாழ்மையான கேள்வி, நியாயமான கேள்வி. என்றைக்கு ஆளும் கட்சியின் மீதும் காவல்துறையினுடைய விசாரணையின் மீதும் சிறு சந்தேகம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நடுநிலையோடு இந்த நாட்டை ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் எப்பொழுது எங்கள் மீதே உங்களுடைய பார்வை திரும்பி இருக்கிறதோ இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை, சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு அவருக்கான பாராட்டு விழாவை தந்தி தொலைக்காட்சி நடத்தியிருக்கும். ஏன் அதை செய்யவில்லை? கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எப்படி திமுகவினுடைய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகும் அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றாமல் இருந்த நீங்கள் நீதி போராட்டத்தின் மூலமாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறோம். அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த சார் யார் என்பதை கண்டுபிடிக்காமல் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஓயப்போவது இல்லை. உண்மை வெளிவர வேண்டும். அருமை சகோதரி சுதா அவர்கள் காலத்தினுடைய சூழலால் இன்றைக்கு அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக என்னுடைய அருமை சகோதரி சுதா பெண்களுக்கு பாதுகாப்பு தொடர்பாக பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலு அவர்களே. இப்போ இங்கேயே இப்படின்னா கோர்ட்ல எப்படி பேசுவாருன்னு யோசிச்சுவார். அதனால தான் அத்தனை தீர்ப்பு வாங்குறாரு. நன்றி அண்ணன் பாலு அவர்களே. நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். ஆளும் கட்சியை நோக்கி மட்டுமல்ல, காவல்துறையை நோக்கியும், குறிப்பா திரு சித்தனன் அவர்களை நோக்கியும் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். பதில் சொல்ல திரு சித்தனன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அரசியலாக்கப்படுகிறதா பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கீங்க. தலைப்பே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அரசியலாக்கப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாதோ? இது அரசியலாக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்கே உள்ள உட்கார்ந்துருக்கிறது தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறது என்பது நன்றாக தெரியும். சரி, எனக்கு என்ன சந்தோஷம்னா அவரும் தலைப்பு தப்புன்ட்டாரு, நீங்களும் தலைப்பு தப்புன்றீங்க. அதான் என் பிரச்சனை. தெரிஞ்ச தலைப்பு. இந்த பிரச்சனை இப்பொழுது அரசியலாக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். வழக்கு பதிவு செய்தாச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீதிமன்றம் தலையிட்டு விட்டது. நேரடியாக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண் அலுவலர்கள் அவருடைய தலைமையில் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில், உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நம்ம பாலு நண்பர் அவர்கள் கூட சொன்னாங்க, என்னங்க அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கஸ்டடி கூட எடுக்கலையே அப்படின்னாங்க. 2-3 நாள் ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஐ என்கொயரிமெண்ட் கேட்குறீங்க, அல்லது நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறீங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு, இப்போ எஸ்ஐடி தான் பண்ணணும். அதை நம்ம பாலு சார் சொன்னார், நண்பர் பாலு சொன்னார், எனக்கு ரொம்ப நண்பர், நாங்கள் 2 பேரும் டிவி விவாதங்கள்லாம் அடிக்கடி மோதிக்கிறோம். நாங்கள் அந்த சார் யார் என்று கேட்டார். விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணையின் போக்கு நிறைய, அதாவது ரூமர் ரொம்ப வெளியே வந்திருந்ததுன்னா, அதனால் ஒரு பதட்டம் வந்ததுன்னா, ஒரு சட்டப்பழங்கு ஒரு ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிரீஃப் பண்ணி டு டிஸ்பெல் ரூமர்ஸ், ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மீட் பண்ணலாம்னா ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக நேரடியாக எங்களுடைய புலன் விசாரணையை போக்க நீதிமன்றத்தில் தான் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். இப்போ சகோதரி விஜயதாரணி அவர்கள் இங்கே இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க. அவங்க அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம். உங்களுக்கு தெரியாதா இந்த ஞானசேகரன் எத்தனை ஃபோனை பயன்படுத்தினாரு, எந்த ஃபோன் பயன்படுத்தினாரு? இந்த சர்வீஸ் இருக்காங்களே, செல்போன், மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, நீங்க எடுங்க, பட்டியலிஸ்ட் எடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 7:45 8:30 9 மணிக்கு வந்து சொல்லி சும்மா வாய்ச்சவடால் பேசி இது அரசியல் என்று சொல்வதை விட உங்ககிட்ட வந்து எல்லா வசதியும் இருக்கு. ஒரே நிமிஷத்தில் எடுத்து ஏங்க போய் சொல்றீங்க நீங்க, இந்த பாருங்க இத்தனை மணிக்கு இங்க போன் இன்கமிங் வந்திருக்கு, அவுட் கோயிங், இவர்தான் என்று நீங்க நல்லா சொல்லலாமே. நியாயமான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறனால தான் உயர்நீதிமன்றம் வந்து இதை சிபிஐ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கேளுங்க, இதில் அரசியல் வேண்டியதில்லை. நியாயமாக நான் பேசுறேன், அரசியல் வேண்டியதில்லை. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம். இதுக்கு ஆளுகின்ற கட்சியும் அல்லது காவல்துறை மட்டும்தான் காரணமா? இது மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பு. தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க, மிகப்பெரிய கூட்டு பொறுப்பு இருக்கு எல்லாத்துக்குமே. முதலாவதாக பெற்றோர்கள் வந்து குழந்தையை வளர்க்கும் போது ஆண் பிள்ளையை ஒரு மாதிரி வளர்க்குறோம், பெண் பிள்ளையை ஒரு மாதிரி வளர்க்குறோம். ஆண் பிள்ளை வந்து நைட்டில் 1 மணி 2 மணிக்கு வந்தால் கூட அவன் ஆம்பளை பையன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைக்கு 1000 கண்டிஷன் போடுவோம், செய்வோம்.
இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவத்தை போன்ற சம்பவங்களை நடத்துவது யார்? ஒரு ஆண் தானே. அவனை பெற்றது ஒரு தாய் தானே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீவிரவாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடலையா? அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையா? ஆக அப்பமே நீங்கள் குழந்தைய நல்லா வளர்த்தீங்கன்னா இந்த ஞானசேகர் இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்வானா? அதே மாதிரி சினிமாவை பாருங்க. சினிமாவின் தாக்கம் ஒல்லிக்குச்சி மாதிரி ஓமக்குச்சி மாதிரி ஒருத்தர் இருப்பாருங்க. அவரை விட உயரமான கத்தியை தூக்கி 100 பேரை கொல்லுவார். அவர் தான் ஹீரோ. ஒரு ரவுடியா ஆன்டி ஹீரோவாக இருந்து கதாநாயகனாக இருந்து அவர் வந்து போலீஸை வெட்டுவார், ஜட்ஜை வெட்டுவார், வக்கீலை வெட்டுவார். அவர் தான் மிகப்பெரிய ஹீரோ. 1000 கோடி ரூபாய் வசூல் வந்துடும். ஆக சினிமாவுடைய தாக்கம் எந்த சினிமாவிலாவது இப்போ வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து அந்த ஒரு பெண்ணை கதாநாயகியை சரியாக லவ் பண்ணுறாராம் பாருங்க, விரட்டுவார், ஈவ்டீஸ் பண்ணுவார், கிட்னாப் பண்ணுவார், என்னென்னமோ பண்ணுவார் வைங்களேன். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் உண்மை தான் போல் இருக்கு, இப்படி நடக்கிறது சரிதான் போக்குன்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் ஜெயபிரகாஷ் மர்டர் கேஸ் நீங்கள் விரும்பாத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100ஆம் நாள் சினிமா பார்த்தாங்க, சூப்பராக இங்கே மர்டர் பண்ணுறது எப்படின்னு காட்டி கொடுத்தாங்க. நான் 7 மர்டர் பண்ணுறேன்னு சொன்னார். ஆக சினிமாவின் தாக்கம் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் நடித்து ஒரு 100 படம் நடித்து 1000 கோடி வசூல் வந்துட்டுன்னா உடனே நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. நல்லா வரட்டும், தப்பே கிடையாது. ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமான்னு தெரியல. அவர் ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களுக்காக வேண்டி உழைத்து அதே மாதிரி கோட்பாடுகளை சொல்லி பெண்களை போற்றி தாயா சகோதரியாக பாவித்து படத்தில் நடித்து அப்படி வந்தார். இப்போ இருக்கக்கூடிய கட்சி அமைத்த அந்த புதிய தலைவரை பாருங்க. அந்த தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர், ஏர் கண்டிஷன் தலைவர், வெளியே வர்றதில்லை. ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் நடிச்ச ஒரு 10 படம் 15 படத்தை பார்த்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சி ஒன்றா உட்காந்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பெண்களை கேவலமாக ஒரு போக பொருளாக ஒரு கேலி பொருளாக நீங்கள் சித்தரித்து விட்டு இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அரசியல் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல வரல. நீங்கள் செய்யமான்னு ஆசைப்படுறது உங்கள் ஆசை. ஆனால் போலீஸு மோசம், சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் ஏர் கண்டிஷன் கார்லேருந்து நேராக போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ பாலு அவர்களாவது நடந்து போய் கோர்ட்டில் போய் உட்காந்து பெரிய வாதாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார், பாராட்டுகிறேன் கண்டிப்பாக. ஆனால் இவர் போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு. ஏங்க, உலகத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கவர்னர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா ஒன்றுமே நடக்காதுன்னு தெரியும். ஆக சினிமா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்களின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறது. அடுத்து அரசியல்வாதிக்கு வர்றேன். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெரிய அரசியல் பிரச்சனையாகிறது என்று அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் போராடணும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெடுவதற்கு போலீஸ் மட்டுமா காரணம், அல்லது போலீஸ் ஒரு நெக்லிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் காரணம்? நீங்கள் தானே சார் ரவுடியெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் தானே அவங்கள கட்சியிலலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு உறுப்பினர் பதவி. இப்போ அண்ணா பல்கலைக்கழக நிறுவனத்தில் என்ன சொன்னீங்க, ரவுடி பயிர்கள்லாம் கொண்டா ஒன்றா சேர்த்துட்டீங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இதே மாதிரி எல்லா கட்சிகளும், அதில் ஒன்றும் பாகுபாடே கிடையாதுங்க. எல்லா கட்சிகளும் கட்சியில் வந்து அரசியல்வாதிகளை அந்த ரவுடிகளை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்கள ஓட்டு சேகரிப்பதற்கோ அல்லது ஒரு மீட்டிங்கில் கூட்டம் கூட்டுவதற்கோ அல்லது எலெக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கோ நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்னு சொல்லுவாங்க, குற்றச்சரித்திர பதிவேடு இருக்கும், அப்படிப்பட்ட ரவுடிகள்லாம் வச்சுக்கிறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது குற்றம் பண்ணால் நீங்கள் எல்லா கட்சியும் பாகுபாடின்றி போலீஸ் ஸ்டேஷனில் அவன் என்ன சாதாரண விஷயம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்க. உண்மை 35 வருடங்கள் நான் போலீஸில் இருந்தேன். இதில் ஒன்றும் கட்சி பாடலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வந்து போலீஸை கொஞ்சம் தாக்கி பேசினா உடனே கைதட்டல் பலமாக கிடைக்கிறதுங்க. உண்மைதான் அப்படி சொல்கிறீங்க. போலீஸ் நைட்டும் பகலும் கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு உயிரை கொடுத்துட்டு தியாகம் பண்ணி பொண்டாட்டி பார்க்காம பிள்ளையை பார்க்க முடியாமல் தீபாவளி இல்லாமல் பொங்கல் இல்லாமல் எந்த விடுமுறை சனிக்கிழமை ஞாயிற்று இல்லாமல் எவ்வளவோ வேலை செய்கிறாங்க. அவர்கள் நைட்டும் பகலும் வேலை செய்கிறனால எத்தனை குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? அங்கொன்று இங்கொன்று குற்றம் நடந்த உடனே அவர்கள் ஒரு நாளில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வார்கள். அந்த விஷயங்கள்லாம் புறந்தள்ளி உள்ளிவிடார்கள். நீங்கள் என்ன இது உங்கள் டியூட்டி தானே அப்படிம்பாங்க. ஒரே ஒரு சிறு தவறு பண்ணிவிட்டனா அந்த தவறு இமாலய தவறாக சித்தரிக்கப்படுகிறது. அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் வந்து ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா அதை தட்டி கேட்பதற்கு அல்லது எல்லா கேமராவும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா? இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, 150 கேமரா இருக்குது, 50 கேமரா 40 கேமரா ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒர்க் பண்ணதா ஒர்க் பண்ணலையா நடக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு தலை இருக்கணும் இல்லையா, வைஸ் சான்சலர் இருக்கும் இல்லையா? அம்மா தயவுசெய்து ஒரு தலைவரை போட சொல்லுங்கம்மா, வைஸ் சான்சலர் போட சொல்லுங்கம்மா, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, டெய்லி பார்த்துக்குவார்ல. நீங்கள் நினச்சி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு வைஸ் சான்சலர் நீங்கள் போட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம கடைசியாக விக்டிமுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது.
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்படி சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, சில சூடோ ஆக்டிவிஸ்ட் அல்லது சூடோ ஃபெமினிஸ்ட், என்னங்க நீங்கள் விக்டிமை ஷேம் பண்ணுறீங்க. அப்படி இல்லைங்க. எனக்கு ஒரு மகள் இருந்தாள் அப்படின்னா அந்த பெண்ணு, நான் இப்படிலாம் போய் உட்காராதம்மா, நைட்டில் நீங்கள் உட்காருங்க, நல்லா உட்காருங்க, லவ் பண்ணுங்க. 18 வயசில் முடிந்தனா நீங்கள் நல்லா யார் வேணாலும் பேசலாம், செய்யலாம், ரைட்டு தான். யாரையும் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு இருக்கின்ற வகையில் எங்கேயுமே செய்ய வேண்டாங்க அப்படின்னு நான் ஏன் ஒன்றுக்கு சொல்லுனா சொல்ல மாட்டேன்னா, அதை கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும். சரி, அது பரவாயில்ல, உட்கார்ந்துட்டாங்க. இதோட இன்டர்பிரேஷன் வந்து அப்படி உட்கார்ந்தா அப்படிதான் செய்வாங்கன்ற மாதிரி ஆகுது. அப்படி நம்ம ஏத்துக்க முடியாது. இல்ல, நீதிமன்றத்தில் கூட சில அப்சர்வேஷன் பண்ணாங்க. எனக்கே அதுல உடன்பாடு இல்லை. குற்ற செய்கையில் ஒரு ஈடுபடுறதுக்கு அவரை ஈர்க்கின்ற வகையில் இந்த பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சார். இல்ல இங்க உட்கார்ந்தா ரேப் நடக்கும், அத்தனை மணிக்கு போனா ரேப் நடக்கும். நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டா ரேப் நடக்கும், இப்படி சொல்லிட்டே போலாம் சார். அப்படிலாம் நீங்க இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம், அப்படியே சொல்ல வேண்டாம். ஒரு இருட்டுல இருந்தனா செஞ்சேன்னா நான் ஏன் பொண்ணுன்னா இருந்தா நான் அப்படிதாங்க கண்டிப்பேன். நீங்க என் சகோதரியா இருந்தா அப்படிதான் கண்டிச்சு வளர்ப்பேன். நான் அப்படி இருந்துக்கலாம், ஒரு காசுனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். தயவு செய்து உங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக வேண்டி இதை அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கூறி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று உங்களிடம் கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு சித்தனன் அவர்களே. அந்த காக்கி சட்டை போட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய அழுத்தங்கள் என்னன்னு. ஸோ அவங்களுடைய ஒரு குரலாக திரு சித்தனன் அவர்கள் ஒலித்திருக்கிறார். முக்கியமான ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அதனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நீங்கள் வந்து காவல்துறையை கேட்குறீங்க, அமைச்சரை கேட்குறீங்க, முதலமைச்சரை கேட்குறீங்க, இத்தனை பேரை கேட்குறீங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரே, கவர்னரு, அவரை கேட்க மாட்டிங்களா? துணைவேந்தர் எங்கே, அதை பற்றி பேச மாட்டிங்களா? அப்போ மத்திய அரசாங்கத்துக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். விஜயதரணி அவர்கள் பதில் சொல்வார்கள். அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். பெண்கள் பாதுகாப்பு அரசியல் ஆக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்பு வச்சதே தப்புன்னு 2 பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தலைப்பு வச்சது கரெக்டு தான். அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது கரெக்டு. ஏன்னா எதுக்கோ அரசியல் பண்ணுறோம். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அரசியல் பண்ணால் என்ன தப்பு? அந்த அரசியலை பண்ணியாவது அந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுதான்னு நான் பார்க்குறேன். அதுதான் அந்த அரசியலுங்கிறதுக்கு. அரசியல்னால் ஒரு மோசமான வார்த்தையோ ஒரு மோசடியான வார்த்தையோ கிடையாது. அரசியல் ஆக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால், அரசியல் ஆக்கினாதான் ஒரு விஷயத்தை தீர்வு கிடைக்கணும்னா அது அரசியல் ஆக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய உறுதியான பார்வை. அந்த வகையில் முதலாவது எல்லாருமே யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் அதுதான் கேட்டிருந்தோம். ஆளுநர் அவர்களை சந்தித்து விட்டு வந்து 2 விஷயத்தை தான் வச்சோம். ஒன்று, யார் அந்த சார்னு கேட்டோம். 2வது, யார் அந்த சார்கள்னு கேட்டோம். ஏன்னா ஒரு சார் இல்லை, அங்கே 2 சார் இல்லை, 3 சார் இல்லை, பல சார்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் உண்மையான விஷயம். அப்படி எக்கச்சக்க சார்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த ஞானசேகரன் வழக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியில் ஒரு பெரிய ராக்கெட்டே இருக்குது. இது ஏதோ ஆளுங்கட்சி நபர் அந்த கட்சியில் இருக்கிறாரு, அந்த கட்சி அனுதாபின்னு கூட முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டார். நான் பரவாயில்ல, ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். ஆனால் அதே நேரம் அந்த நபருக்கு பின்னால் இயங்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஸ்பிரசி, மிகப்பெரிய அந்த ராக்கெட் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதெல்லாம் உங்க கற்பனை இல்லையா? என்ன ஆதாரம் இருக்கு? ராக்கெட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. இல்ல, இதுல வந்து லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறதான்னு நீங்க மேடை அமைச்சு பேசுற அளவுக்கு வந்ததுக்கு காரணமே இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி. அதனால தான் இல்ல மேடம், நீங்க போராட்டம் நடத்துறீங்க, பெண்கள் பாதுகாப்பு கேட்குறீங்க, நம்ம வந்து மேடையில் விவாதிக்கிறோம். இந்த வழக்குக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு, இது கான்ஸ்பிரசி இருக்குங்கிறதுக்குலாம் என்ன ஆதாரம்? அது ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நாம நல்லா இருக்கேன், நீங்க சொல்லிருவீங்க, அவங்க ஆதாரம் கண்டுபிடிக்கணும். ஆமா, ஆதாரங்கள் நீங்க ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும்போது தான் ஆதாரங்கள் வெளிவரும். இன்னைக்கு இந்த ஞானசேகரன் பத்தின வழக்க ஒரு பெண் போய் முதல்ல வழக்க கொடுத்ததுனால்தான் பிற பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து பேசினாங்க. அப்போ அதுக்கு லார்ஜர் கான்ஸ்பிரசி இல்லையா? நிச்சயமாக லார்ஜர் கான்ஸ்பிரசி தான். பல பெண்கள் இதில் வெளியில் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாங்க எப்படி பாதிக்கப்பட்டோம் ஞானசேகரனாலன்னு சொல்லப்பட்ட அந்த பிற பெண்களுடைய ஒரு ஆதாரமே போதுமான ஆதாரம். இது வந்து ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி, இட்ஸ் அ ராக்கெட், இட்ஸ் அ சப்ளை செயின். இதுதான் இது பின்னாடி இருக்கிறது. இதை தான் நாம் உடைக்கணும். இதை தான் நம்ம அவங்க முகத்திரையை கிழித்து
மக்கள் மத்தியில் கொண்டு வரணும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னைக்கு போராடுதுன்னா போராட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள் நடக்குது. பலவிதமான போராட்டங்கள். பெண்கள் தெருக்களில் இறங்கி போராடுகிறார்கள். எதுக்கு போராடுறாங்க? இந்த லார்ஜர் செயின், இந்த மாதிரி சப்ளை செயின், இதை மாதிரி இளம் பெண்களை கடத்திட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செய்ததை தாண்டி மிரட்டி துன்புறுத்தல் செய்யறதுக்கான பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் பயன்படுத்தக்கூடிய நாசக்காரர்களை வெளிப்படுத்தணும் தான் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் களத்தில் நின்று போராடுது. பொள்ளாச்சி மாதிரியே இல்லை மேம்? பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சியிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தேறியது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் பொள்ளாச்சி கடைசியாக சிபிஐ என்கொயரிக்கு போயிடுச்சு. அதான் உண்மை. அதற்கு அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கல. எவ்வளோ செஞ்சு அதை பாருங்க. ஏன் பயப்படுறீங்க? மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். அப்பனா எங்கேயோ கணம் இருக்குல்ல உங்களுக்கு, அதானே பிரச்சனை. அதை தான் லார்ஜர் கான்ஸ்பிரசின்னு சொல்றேன். அதை தான் நான் கேள்வி எழுப்புறேன். இப்போ காலேஜ் சாரா இருக்காரு, அவரு தெரியாது, அரசியல் சாரா கூட இருப்பாரு, அதுவும் தெரியாது, போலீஸ் சாரா கூட இருப்பார், அதுவும் தெரியாது, ஒருவேளை வேற ஏதாவது பெரிய பெரிய சாரா ஏதாவது இருப்பாரோன்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆகையால் இது எந்த சாருன்னு ஒரு சார் இல்லை, இருக்கிற மொத்த சாரையும் கொண்டாந்து சிபிஐ விசாரிக்கணும். அந்த வகையில் இந்த சாருங்கிற கலாச்சாரத்தில் மாட்டி விட்டு இந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை நம்பி நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும், உங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. நாம் நம்பி ஒரு கல்லூரிக்கு அனுப்புகிறோம். அந்த கல்லூரியில் என்ன நடக்குது? அந்த கல்லூரியை நம்பி தான் நம்ம அனுப்புகிறோம். அந்த கல்லூரி துணைவேந்தர் எங்கன்னு கேட்குறாங்க. துணைவேந்தர் இருந்தால் ஞானசேகரன் நான் சப்ளை செயின்லேருந்து கட் ஆகிட்டேன்னு சொல்ல போகிறானா? எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்திருக்கான் இதை? இப்போ இத்தனை வருஷமா துணைவேந்தர்லாம் என்ன பண்ணுறாங்க? துணைவேந்தர் இருந்தாலும் சரி, முதலமைச்சரே இருந்தாலும் சரி, இந்த முதலமைச்சர் தான் இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. 20 வருஷமா அவன் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலை பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் ஒன்றும் குழந்தை கிடையாது. நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ அவன் குழந்தை கிடையாது. அவங்க அம்மா, நீங்க ஓகே சார் கேடல, எங்க 40 வயசு ஆகிறவனுக்கு அம்மா அப்பா சரியில்லை சொல்ல முடியுமா? அறிவு வேணா? சின்ன பிள்ளையில பண்ணா அவன் நல்லவனா வந்துருவானா? அவங்க அம்மா அப்பா ஏதாவது வடிவேலு மாதிரி பகல்ல காலையில அடிச்சுட்டு கும்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து அடிக்கிற கேஸா இருக்கும். தாய் தப்பனை ஒன்றும் குறை சொல்லாதீங்க, பாவம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வெளியில உடனே போய் ஒரு சார் கேட்கிறாரு, அது எந்த சாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அதுக்கப்புறம் சுதா மேடம் வர்றாங்க. மேம், சுதா மேடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. டெல்லியில பிரிஜ் பூஷன் சிங்னு ஒரு சார் இருந்தாரு, அந்த சாரை தெரியுமான்னு கேட்குறாங்க. இருந்தாரு. அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல. எவ்வளோ பெரிய தண்டனை, எவ்வளோ பெரிய தண்டனை. தூக்கி ஜெயில போட்டீங்கல்ல. அரசியல் ரீதியா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. அரசியல் ரீதியா என்ன செய்யணும்? அம்மையார் அவர்களுடைய இது மேடம், ஞானசேகரன் உள்ள இருக்காரு, பிரிஜ் பூஷன் சிங் எங்க இருக்காரு? கோர்ட்டு தானங்க வெளில விடுது, கோர்ட்டு தானே பெயில விடுது. அவர் சார் தானே சொல்றாரு. கோர்ட்டு கொடுக்குற ஆன்டிசிபேட்டரி பெயில நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போதான் சட்டம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கிடையாது, இனி வழக்கம் 60 நாளில் முடிச்சாகணுங்கிற கட்டாயத்தை இன்னைக்கு மத்தியில் ஆளும் பாஜக மோடி அரசு கொண்டு வந்து விட்டது. இதுதான் இந்த ஆட்சியோடைய வெற்றி. இன்னைக்கு எஸ்ஐடி போதாதுன்னு எதுக்கு சொல்கிறோம்? திமுகவோட அனுதாபின்ட்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்ன பிறகு இந்த வழக்கை ஸ்டேட்டில் நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. அவரே தன் சொந்த வாக்குறுதியாக, சொந்த மொழியாக சட்டமன்றத்தின் முன்பு, நீங்க சாதாரண மேடை பேச்சில் பேசல, அவரு திமுகவின் அனுதாபின்னு அவர் சொன்ன பிறகு இந்த வழக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐடி நடத்தக்கூடாது. பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது, எல்லா கட்சிகளும் நடத்தினாங்க. யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படல. அதனால எங்களுடைய பாஜக தலைவர் சரி அட்லீஸ்ட் தன்னுடைய வீட்டின் முன்பாக நின்னாவது அவர் சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டார். அது ஒரு போராட்ட வடிவம். நீங்கள் ஒரு ரோடு சரியா இல்லை எங்கள் மாவட்டத்தில், அப்போ அந்த ரோடு சரியில்லைந்தும் வாழை நட்டுன்னு இருக்கிறாங்க. வாழை நடுறாங்க, போராட்டம், வாழை நடுற போராட்டம் ரோட்டில் யார் ஆளுங்கூட்டில் இருக்கிறவங்களே பண்ணுறாங்க. இல்லை நான் கேட்குறேன், இல்லை என் தொகுதியில் ரோடு இப்போயாவது வரணும்னு, அதுவும் அதனால் ஒரு பாயிண்ட்டு.
இன்னைக்கு வாழை நடுற போராட்டத்திற்கும் சாட்டையால் அடிச்சுக்கிற போராட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நீங்க ரோடு தேவை, ஒரு வாழையை நட்டு நம்ம ஒரு அறிவுறுத்தல் கவனத்தை ஈர்க்கிறோம். ஒரு அரசுடைய கவனத்தை நாம் ஈர்க்கிறோம். பாருங்க, நாங்க வாழை நடுற போராட்டம் நடத்த, ரோட்டை போடுங்க அப்படிங்கிற ஒரு கவனத்தை ஈர்க்கிறோம். அது மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கில் நியாயம் கிடைக்கணும்ட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டு துன்புறுத்தி கொண்டு அரசின் கவனத்தை ஈர்த்து போராட்டம் செய்த ஒரு பாஜக தலைவர் செய்த செயலை மோசமாக விமர்சனம் செய்வதற்கு இங்க யாருக்கும் அருகதை கிடையாதுங்க. யாருக்கும் அருகதை கிடையாது. அது ஒரு அடையாள போராட்டம். பெண்களுடைய பாதுகாப்பு இன்னைக்கு உறுதி செய்யப்பட வேண்டுமானால் அதில் அரசியலாக்குவதில் எந்த தவறும் இல்லை, நியாயமானதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம் விஜயதரணி அவர்களே. நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. முக்கியமாக எதுக்கோ அரசியல் பண்ணுறீங்க, எதுக்கோ போராட்டம் நடத்துறீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு அரசியல் செஞ்சாதான் என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சுதா அவர்களை பதிலளிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தலைப்பு, பெண்களின் பாதுகாப்பு அரசியல் ஆக்கப்படுகிறதா என்ற தலைப்பு. பெண்களின் பாதுகாப்பு கட்டாயமாக அரசியலாக்கப்படுகிறது, அரசியலாக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதற்காக, எப்பொழுது, எங்கு என்பதுதான் இங்கே கேள்வி. அத்ராஸ் என்ற மாவட்டத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அத்ராஸ் மாவட்டத்தில் அன்றாட வயிற்று பிழப்புக்காக ஒரு தாய், வயதான தாய் வயலில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். அவளின் மகள் தாய்க்காக உணவு எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்லும் பொழுது 4 கயவர்கள் அந்த பெண்ணின் கழுத்தை, அந்த பெண்ணின் துப்பட்டாவை வைத்து இறுக்கி அந்த பெண்ணை, ஐயோ என்று கத்திய அந்த பெண்ணின் நாக்கை அறுத்து எழுந்து ஓட முற்பட்ட அந்த பெண்ணின் முதுகெலும்பை உடைத்து கொடூரமாக பாலியல் வன்முறை செய்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்றைக்கு அங்கிருந்து தான் நமது பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேசத்தின் பிரதம மந்திரியாகவும் மோடி அவர்கள் இருக்கின்றார். இதற்கு எந்த சாரைப்பை நாம் கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட அத்ராஸில் நடந்த அந்த சம்பவம், செப்டம்பர் 14ஆம் தேதி நடந்த சம்பவம், 29ஆம் தேதி அந்த பெண் இறந்து போகிறாள். மிக மோசமான சூழ்நிலையில் அந்த பெண்ணின் தாயும் அந்த பெண்ணின் சகோதரரும் தொடர்ச்சியாக காவல் நிலையத்துக்கு சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்தும் 10 நாட்களாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை. அந்த குற்றவாளிகள் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று அந்த பெண்ணின் தாய் கதறி அழுதாள். என் பெண்ணை ரேப் செய்துவிட்டு, பாலியல் வன்முறை செய்து, கொலை செய்துவிட்டு எங்கள் வீட்டு பின்னாடியே சுற்றி சுற்றி வராங்க, எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று. அன்றைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்களும் அந்த அத்ராஸுக்கு சென்று அந்த குடும்பத்துக்கு ஆதரவு இருப்பதற்காகவும் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டும் அங்கே போகும்பொழுது 20,000 போலீஸை டெப்ளாய் பண்ணி இளந்தலைவர் ராகுல் காந்தியை அந்த இடத்திற்கு வராமல் அனுமதிக்காமல் தடுத்ததோடு மட்டுமல்லாமல் இளந்தலைவர் ராகுல் காந்தியை கீழே தள்ளினார்கள். விஜயதரணி அக்கா கேட்குறாங்க, தமிழ்நாட்டுக்கெல்லாம் ராகுல் காந்தி வரமாட்டாரான்னு. ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப பதட்டப்படாதீங்க. வரேன், உங்கள் பேச்சுக்கு வரேன், அடுத்து வரேன், அடுத்து உங்கள் பேச்சுக்கு வரேன். செக்ஸ் வீடியோ படம் பிடித்தார், பாஜக தலைவர் மீது வழக்கு. பாஜக ஆஃபீஸில் இளம் பெண் கற்பழிப்பு. பஞ்சாபில் பாஜக அலுவலகத்தில் பெண் தற்கொலை. இளம்பெண் காரில் கடத்தி லாட்ஜில் அடைத்து பலாத்காரம். பாஜக மாநில இளைஞர் அணி. இதெல்லாம் நான் சொல்லலை, பெண்கள் இதெல்லாம் நான் சொல்லலை, தமிழக மக்களால் மதிக்கப்படுகின்ற பத்திரிகையான தினத்தந்திலே வந்திருக்கு. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, தமிழக மக்களால் மதிக்கப்படுகின்ற தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பெண்களை கூட்டு பாலியல் வன்முறை செய்து அந்த வீடியோக்களை வெறும் 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. எல்லா இன்டர்நெட் சென்டர்லையும் கிடைக்குது 50 ரூபாய்க்கு. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பாலியல் குற்றங்களாலும் பாலியல் வன்முறையாலும் பாலியல் தாக்குதலாலும் பாதிக்கப்படுகின்ற பெண்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றால் உத்தரப்பிரதேசில் இருக்கின்றார். மேடம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா யூபியில் இருக்கோமா? அதாவது அசோகவர்த்தினை ஞாபகப்படுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டுக்கு வாங்க. இல்ல, அசோகா அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன்.
தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறது. இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் நான் பேசுவேன். மணிப்பூரில் பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணின் பிறப்புறுப்பில் கையை வைத்து அவமானப்படுத்தி வீதியில் அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற பாஜகவை நான் பார்த்தால் நான் அமைதியாக இருப்பேன் என்றால் இந்த மனநிலை மோசமான மனநிலை. இந்த மாதிரி மனநிலை மோசமான மனநிலை. பெண்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும், எந்த நாட்டில் பாதிக்கப்பட்டாலும் சரி, எந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டாலும், எந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அண்ணா யூனிவர்சிட்டி யாரோட கட்டுப்பாட்டில், கண்ட்ரோலில், அட்மினிஸ்ட்ரேஷனில், நிர்வாகத்தில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வைஸ் சான்சலர் அங்கே இல்லை. இன்ன வரையுமே வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரு இன்றைக்கு இருக்கின்ற கவர்னர். அந்த கவர்னர் சாரை பார்த்து யாராவது கேள்வி கேட்க திராணி முதுகெலும்பு இருக்கா? யாருக்குமே கிடையாது. இன்றைக்கு ஒரு பள்ளியில் செப்டிக் டேங்கில் ஒரு குழந்தை இறந்து விட்டார், தவறி விழுந்து இறந்து விட்டார். நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணீங்க? அந்த பள்ளியோட தாளாளரை, பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணீங்க. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது? கவர்னர்கிட்ட இருக்குது. கவர்னரை நீங்கள் ஒரு இதில் ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டியான மனிதராக நீங்கள் அவரையும் கைது செய்யணும்னு தான் எனக்கும் தான் ஆசை இருக்குது. என்னை போன்ற நிறைய பெண்களுக்கு இருக்க செய்யுது. 2019 பொள்ளாச்சியில் 280 பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்று எல்லா பத்திரிகையிலையும், எல்லா ஊடகத்திலையும், எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்தியாக வந்துச்சு. இன்னும் கூட ஒவ்வொரு பெண்ணின் மனதில் நீங்காத வீடியோ, இன்னும் பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகின்ற வீடியோ. அதாவது அந்த பெண் குழந்தைகள் கதறுது, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு. அந்த குற்றவாளிகளை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எங்கே இருக்காங்க அந்த குற்றவாளிகள்லாம்? அந்த கேஸ் என்ன ஆச்சு? யாருக்காவது தெரியுமா? பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு போட்டாங்க அன்றைய இருக்கின்ற ஆட்சியாளர்கள். நான் சந்தோஷம் வரவேற்கிறேன். சிபிஐ மாற்றப்படுவதற்கு ஒரு ஜிஓ ஒன்று போட்டிங்க. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் ஜிஓ ஒன்றே போட்டாங்க. அந்த ஜிஓவில் எஸ்பி இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறாரு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொன்னார் ஊடகத்தில். அன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் இதே மாதிரி போய் சிரிச்சுக்கிட்டே போய் கேள்வி கேட்டீங்க? அன்றைக்கி என்கிட்ட ஜிஓ இருக்குது, அவங்க சிபிஐக்கு மாத்திர ஜிஓ இருக்குது. அந்த ஜிஓவில் அந்த பெண்ணின் பெயரை நீங்கள் குறிப்பிட்டீங்க. இந்த குற்றத்திற்கு எந்த சாரையோ எந்த ஆட்சியாளர் நம்ம கேள்வி கேட்கறது? விஜயதாரணி பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, என்னென்ன விஷயத்துக்கோ நாங்கள் அரசியல் பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா, இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு பேசுனாங்க. விஜயதாரணி பிரிஜ்பூஷன் சிங் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தங்க மங்கைகள் வீதியில், டெல்லி வீதியில் கதறி கதறி அழுதாங்க. அவங்கள கையையும் காலையை இழுத்துக்கிட்டு ரோட்டில் வீதியில் போனாங்க அத்தனை போலீஸ் அதிகாரிகளும். எஃப்ஐஆர் போட பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது. எஃப்ஐஆர் போடுறீங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு அவன் ஸ்டைலாக சுற்றிட்டு இருந்தான் டெல்லி முழுவதும். அந்த பெண்கள் கதறி கதறி வீதியில் அழுதார்கள். ஆனால் என்ன பண்ணீங்க? பிரிஜ்பூஷனுக்கு சீட்டு தரலையா? பிரிஜ்பூஷன் பையனுக்கு சீட்டு கொடுத்து மகுடம் போட்டிருக்காரு இன்றைக்கு மோடி அவர்கள். இதற்கு வெட்கப்பட்டு தலைகுனி வேண்டியது யாரு? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட சகோதரி, ஒரே ஒரு நிமிஷம். குஜராத்தில் வீதியில் வைத்து கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணை வீதியில் வைத்து கற்பழித்த ஒரு குற்றத்தை புரிந்த குற்றவாளிகளை கைது செய்த பின்பு அந்த குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டும் என்று குஜராத்தில் இருக்கின்ற அரசாங்கம் ஒரு ஜிஓ போடுறாங்க. அந்த குற்றவாளிகள், அந்த பெண்ணை கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த குற்றவாளிகள் சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுது மாலையை போட்டு வரவேற்றது யார் தெரியுமா? அந்த குஜராத்தில் இருக்கின்ற பாஜக நிர்வாகிகள். அதாவது நீங்கள் வெக்கப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு தலைகுனிய வேண்டியது விஜயதாரணி. நீங்கள் ஒரு விஷயத்துக்கே அண்ணாமலை சவுக்கடி அடிச்சுக்கிட்டாரு. இந்தியா முழுவதும் நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் அண்ணாமலை சவுக்கடிக்கு அடிச்சுக்கணும்னா அவர் ஆயில் பூரா அடிச்சுக்கணும் சவுக்கில். அண்ணன் என்னோட அருமை அண்ணன் பாலு அவர்கள் பேசும்போது சொன்னார், சுதாக்கு கட்டாயம் அதனால் இங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. கட்டாயம் இன்றைக்கு இருக்கின்றது காங்கிரஸுக்கு. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், தேசத்தில் இருக்கின்ற பெண்களை காப்பாற்ற வேண்டும், தேசத்தில் இருக்கின்ற குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், முதியோர்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் கட்டாயமாக அவங்க கூட இருக்கோம். எப்பொழுதும் பெண்களின் பிரச்சனை உலகம் முழுவதும் நடக்கும் பெண்கள் பிரச்சனை யாருக்கு நடந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு நடந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்த பெண்ணுக்கு நடந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்த பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் சரி, ஒன்றாக இணைந்து போராட வேண்டியது நம்மளோட அத்தனை பேரோட கடமை. நன்றி மேடம். சுதா அவர்களுக்கு மிக்க நன்றி.
நிறைய பாயிண்ட்ஸை முன் வச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி அவங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சியில எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். எதிர்கட்சி வரிசையில நிறைவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை பேச அன்போடு. அனைவருக்கும் என்னுடைய கண்ணீர் வணக்கம். அன்பு சகோதரி சுதா உயர்நீதிமன்றத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் காவலர்களால் தாக்கப்பட்டது என் கண்முன் வந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நீதிபதியே அவர் தான் காப்பாற்றினார். ஆனால் கூட்டணி தர்மம் என்ற பெயரில் அவர் இன்றைக்கு பேசிய பேச்சுக்களை எல்லாம் நான் பார்க்கிற போது இங்கு ஹிட்லர் தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவருடைய பேச்சியே சாட்சி. கடைசி வரை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கு அவர் வரவே இல்லை. அவர் உத்தரப்பிரதேச சுற்றிருக்கார். நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா, நான் இங்கே வாகனத்தில் வரும்போது என்னுடைய வாகனத்தின் பின்னால் வந்த வாகனம் தொடர்ந்து ஹாரன் அழித்து கொண்டு வந்தது. அது ஒரு சின்ன குறுகிய தெரு, வழி கொடுக்க முடியாது. மிக விரைவாக வந்து சிக்னலில் நின்ற உடனே அந்த வாகனத்தில் இருந்தவர் சிக்னல் முன்னால் என் வாகனத்து முன் வண்டியை நிறுத்தி கண்ணாடியை இறக்கி என்னுடைய டிரைவர்கிட்ட வழி கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்டார். நான் அதுவரை இந்த குறிப்புகளை படித்து கொண்டு வந்தவன். நான் கார் கண்ணாடியை இறக்கி பார்த்தால் அந்த வாகனத்தில் இருந்தவருடைய காரினுடைய டேஷ்போர்டில் ஒரு தலைவர், நான் சொல்லலை, அவர் பேர் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் அவசரமாக செல்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியவில்லை, குறுகிய சந்து, எனவே வாய்ப்பு உங்களுக்கு வழங்க முடியாமல் இருந்ததுக்கு வருந்துகிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த படத்தை பார்த்து கொண்டு கேட்டேன், நீங்கள் இந்த கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறீர்களா, அந்த கட்சியினுடைய உறுப்பினரா என்று கேட்டேன். அவர் கூறினார், நான் அந்த கட்சியினுடைய அனுதாபி என்று கூறினார். நான் உடனே என்னுடைய டிரைவர்கிட்ட சொன்னேன், அனுதாபி இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் உறுப்பினர், நீ ஒழுங்காக இருந்திருக்கணும் தம்பி என்று சொன்னேன். நான் வேடிக்கைக்காக இது சொன்னாலும் என் ஆன்மாக்குள்ளே ஒரு குரல் ஓங்கி அழுது கொண்டிருக்கிறது. இங்கே தலைப்பு என்ன? அரசியலாக்கப்படுகிறதா என்று தான் தலைப்பு. ஆமாம், அரசியல் தான் ஆக்கப்படுகிறது. நீங்கள் மணிப்பூரிலே பெண்களுக்காக மாய்ந்து மாய்ந்து அழுதது அரசியல் என்றால் இது அரசியல் தான். கொல்கத்தாவில் தென்னை நாராய் கிழித்து போடப்பட்ட அந்த பெண் மருத்துவருக்காக இந்திய நாடே எழுந்து போராடியதே அது அரசியல் என்றால் இதுவும் அரசியல் தான். இன்னும் சொன்னால், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது சொன்னார், எதிர்க்கட்சி என்ன அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டார். நான் இந்த மேடையில் நின்று சொல்கிறேன், நாங்கள் அவியல் மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் பொறியியல், பச்சடி, கூட்டு, உருவாய் வரை செல்வோம். சிசிடிவி வேலை செய்யலை, யார் சொல்கிறா? அமைச்சர் சொல்கிறார். ஃப்ளைட் மோடில் இருக்குது, யார் சொல்கிறா? கமிஷனர் போலீஸ் சொல்கிறார். ரெண்டும் வேலை செய்யலை. அண்ணா யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்றது. அதில் படித்தவங்கெல்லாம் நாசாவில் வேலை செஞ்சு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பி அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம கவர்மெண்ட்டில் கேமரா வேலை செய்யல சொன்னால் யாருங்க நம்புவாங்க? நான் போலீஸை குறை சொல்ல வரவில்லை. இல்ல, பல்கலைக்கழகத்துக்குள்ள சிசிடிவி வேலை செய்யலனா துணைவேந்தர் தானே பொறுப்பு, காவல்துறை அப்படின்னா விருகம்பாக்கத்தில் பெண் காவலருக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆளுநர் பொறுப்பு. நான் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்கி பேசல. லா அண்ட் ஆர்டர் யாருடைய கையில் இருக்கு? முதலமைச்சர் கையில் இருக்கு. விருகம்பாக்கத்தில் திமுக கூட்டத்தில் 2 பெண் காவலருக்கு நடந்தது. சித்தனை அன்னைக்கு பொங்கி இருக்கணும், வரலை. நான் கேட்க வர்றது, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தால் ஆளுநர் பொறுப்புன்றீங்க, அப்போ விருகம்பாக்கத்தில் நடந்தது திமுக கூட்டம், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், அப்போ ஸ்டாலின் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வாரா? நான் கேட்பேன்ல. எதற்காக சொல்கிறேன்னா, நான் காவல்துறையை குறை சொல்லலை, யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த காவல்துறை இருக்குன்னு எனக்கு தெரியல, தவறாக செய்கிறாங்க. அதாவது இந்த வழக்கில் ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் கேட்டுச்சு, எப்படிங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே சொல்கிறீங்கன்னு. இன்னொரு தகவலை சொல்கிறேன், நான் இந்த வழக்கு கெட்டுப்போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வழக்கில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இறுதி வரை போராடும். ஆனால் சித்தனன் சார் இருக்கீங்க, அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க? பெயர் தெரியாத அடையாளம் காட்டக்கூடிய, பின்னால் காட்டினால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நபர் இதை ஈடுபட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும் போலீஸு? குற்றவாளியை பிடிச்சதும்
முகமூடி போட்டு அவரை கொண்டு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா சிஆர்பிசி 54A அது என்ன சொல்லுதுன்னா, ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று 15 நாளில் நடத்தணும்னு கேட்டார்ல பாலு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடு என்ன அப்படி நடத்தும்போது நாளைக்கு இந்த விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்ட பெண் இந்த ஞானசேகரை குற்றவாளி என்று அடையாளம் காமித்தால் நீதிமன்றத்தில் எப்படி நிற்கும்? அப்போ உங்கள் விசாரணையுடைய லட்சணம் எந்த லெவலில் இருக்கு? இந்த வழக்கை நீர்த்து போகிற செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டு மோடுன்றீங்க, சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறீங்க. யார் இதெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ் பாரதி. அவர் என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா? அவர் எப்படி சொல்கிறாரு? சரி, போராட்டங்கிறது கான்ஸ்டியூஷன் தந்திருக்கிற ஒரு இது. 1901 எல்லாருக்கும் ஆயுதம் ஏந்தாத எல்லா போராட்டத்தையும் அனுமதிக்கலான் இருக்கு. ஆனால் யாருக்குமே அனுமதி இல்லை. திமுகவுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பேன்னு சொன்னால் இங்கே ஜனநாயகம் இருக்கா? ஏன் பதட்டப்படுறீங்க? நாங்கள் யாரும் இவர் தான் குற்றவாளி முதலமைச்சர்னு சொன்னோமா? துணை முதலமைச்சர்னு சொல்கிறோமா? யார் பேரையாவது சொல்லியிருக்கோமா? இல்லை. யார் அந்த சார்னு சொல்லுங்க சார் என்று நாங்கள் காவல்துறையை கேட்டால் இவங்களே டிஜிபி மாதிரி பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா அப்போ நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு நாங்கள் நினைப்போம் தானே. சரி, மக்கள் மன்றத்தில் போராட்ட அனுமதி இல்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் பேசினோம். சட்டமன்றத்துக்கு எடப்பாடியார் போகிறாரு, கருப்பு சட்டை போட்டிருக்கார், கேமரா திரும்பல. கேட்டால் டெக்னிக்கல் ஃபால்ட். ஆக ஃப்ளைட்டு மோடு, சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, டெக்னிக்கல் மோட். அப்படின்னா இந்த அரசு கயலாங்கடைக்கு தானே சார் போகணும்? ஒரு கட்டத்தில் இந்த வழக்கில் A2 யார் அப்படின்னு கேட்டால் ஒரு A4 ஷீட்டை காமிச்சு வந்து ஒருத்தனை குற்றவாளிங்கிறான். சார் அது அண்ணா நகர் கேஸ் சார், அவர் அதிமுக தான். ஆனால் அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டில், அந்த பெண் 10 வயது சிறுமி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இவரை பற்றி இல்லை. எஸ்ஐடி இப்போ விசாரித்து 2 பேர் நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒன்று காவல்துறை அதிகாரி அந்த ராஜு, இன்னொன்று அதிமுக. ஆமாம், அதிமுக தான். அதிமுகவில் தான் அவரை நீக்கிட்டோம். உங்களை மாதிரி நாங்கள் மூடி மறைக்கலை, தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுத்துட்டோம். ஆனால் இந்த நான் அதை ஃப்ளைட் மோடில் போடுங்க. இந்த விசாரணையே சரியாக நடக்கலைங்கிறது இப்போ புரியுதா மிஸ்டர் ஸ்டாலின்? அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்த போது இவங்களெல்லாம் நீங்கள் அக்யூஸ்டாக அறைவாகலே, உங்கள் எஃப்ஐஆரில் இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சு? அப்படின்னா உங்கள் விசாரணை தவறு என்பதை நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு செய்து விட்டார் என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதை சொன்னால் உங்களுக்கு கோபம். கவர்னர் பொள்ளாச்சி வரேன், கவர்னர். சரி, பொள்ளாச்சியை பேசுகிறோம். பொள்ளாச்சி குறித்து இன்பதுரை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவருடைய அண்ணனுக்கு வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன், அவர் என்னுடைய ஜூனியர், என்னிடம் சட்ட ஆலோசனைகளை கேட்டார். அந்த சம்பவம் நடந்தது 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 19வது வருஷம். கம்ப்ளைண்ட் எப்போ கொடுப்பாங்க? 24ஆம் தேதி கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் சம்பவம் நடந்தது 14, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறீங்களே, ஏன் லேட்டுன்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்லலாம் எஃப்ஐஆர் போட முடியாது சார் மிஸ்டர் ஸ்டாலின். என்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் போட முடியும். அந்த கம்ப்ளைண்ட்லே ஏன் தாமதம்னு இருக்கும். சம்பவம் இத்தனாம் தேதி நடைபெற்றது, 12ஆம் தேதி சம்பவம்னா அதற்கு பிறகு அந்த வழக்கை போடும்போது லேட்டு. ஏன்னா அந்த புகார் கொடுப்பது தன்னுடைய மானம் பாதிக்கப்பட்டு விடும், தன்னுடைய பேர் வந்துட வேண்டாங்கிறதுக்காக. அந்த பெண்ணுடைய சகோதரன் தட்டி கேட்டதை ஒரு கேங் வார் மாதிரி பொள்ளாச்சி வீதிகளில் வந்து குற்றவாளி தரப்பு அடித்து நொறுக்குகிறார்கள். எனவே அவங்க எஸ்பியை போய் பார்க்குறாங்க. எஸ்பி வழக்கு நீங்கள் கொடுத்தா தான் சரி வரும், நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்கிற பிறகு அந்த கொடுத்த பிறகு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அன்றைக்கே 24ஆம் தேதி எஃப்ஐஆர், அதை சிபிஐக்கு மாற்றியது அதிமுக. அந்த எஃப்ஐஆர், அந்த ஜிஓவை இன்றைக்கி சட்டமன்றத்தில் காமிக்கிறாரு எடப்பாடியார். இதான் ஆதாரம். இதில் வழக்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட் சம்பவம் நடந்தது என்றைக்கு, வழக்கு போட்டது என்றைக்கு என்பதை பற்றி அவர் அழகாக இதில் இருக்கு. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் இந்த ஆதாரம் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இது ஒரு அரசு போட்ட ஆணை சார், இது மல்லாக்கப்படுத்து துப்புற மாதிரி. சொந்த அரசாங்கத்துடைய ஜிஓவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் கான்ஸ்டியூஷனல் படி பதவி ஏற்ற ஸ்டாலின் அந்த பதவியில் இருக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பதவி ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு முந்தைய அரசாங்கம் போட்ட ஒரு ஆணை தவறானது என்று அவர் கூறுவாரானால் அவர் அதில் இருக்க தகுதியற்றவர். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை துயர் வந்தாலும், எத்தனை தொல்லைகள் வந்தாலும், எத்தனை அடக்குமுறைகள் எங்கள் மீது ஏவி விடப்பட்டாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்
எங்களுடைய அன்பு சகோதரி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த சார் என்பவர் யார் என்று தெரியும் வரை விடமாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் இன்பதுரை அவர்களே. நிறைவாக பதில் சொல்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இரண்டு தரப்புமே இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுவது நியாயம்தான், அரசியலாக்கப்பட வேண்டும் என்று பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் பெண்கள் பாதுகாப்பு என்பது மட்டுமில்லாமல் பெண்கள் குறித்த பார்வை அல்லது பெண்களுடைய உரிமை என்பது நிச்சயமாக அரசியலாக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் கூட நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்லுவேன். அதுக்கு முன்னால் இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இங்கு சிலர் சொன்னார்கள் சிபிஐ இந்த வழக்கை எடுத்துவிட்டால் நியாயம் கிடைத்துவிடும் என்று. சிபிஐயில் எத்தனை வழக்கு, 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் படித்த ஞாபகம் இருக்குது. பல வழக்குகள் 15 வருஷம் 20 வருஷம் பெண்டிங்கில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் பார்த்தீங்கன்னா 24% தான் கன்விக்ஷனே வருது, தண்டனையே வருது. அந்த அளவுக்கு தான் பெண்களுடைய பிரச்சனைகள் கையாளப்படுகிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எப்படி பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது? உலகம் தோன்றிய காலத்தில், மனிதன் காட்டிலே வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் பெண் தான் அந்த குழுக்களுக்கு தலைமை தாங்கி வேட்டையை முன்னணி நடத்தியிருக்கின்றார், குடும்பத்தை நடத்தியிருக்கின்றார் என்பதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிந்து சவழி நாகரிகத்தை எடுத்துக்கொண்டால் கூட பெண்கள் நல்ல அதிகாரத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு ஆரியர்கள் உள்ளே வருகிறார்கள், வேதகாலம் தொடங்குகிறது. வேதகாலத்தின் முற்பகுதியிலும் பெண்கள் மிக உன்னதமாக போற்றப்பட்டிருக்கின்றார்கள், மிக உன்னதமாக வாழ்ந்திருக்கின்றார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. வேதகாலத்தினுடைய பின்பகுதி மனுஸ்மிருதியை தாங்கி வருகிறது. சமூகத்தில் பெண்களுக்கு இருந்த அந்தஸ்து, சமூகத்தில் பெண்களுக்கு இருந்த மரியாதை, இவையெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆகிறது. மனிதனும் அந்த வேட்டை நிலை மாறி அவன் விவசாயத்தை சார்ந்து வாழக்கூடிய நிலை வருகிறது. சொத்துக்களை உரிமை கொண்டாடுகிற நிலை வருகிறது. அந்த சொத்துரிமை வந்து பெண்களிலிருந்து பறிக்கப்படுகிறது. படிப்படியாக பெண்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட வரலாறு தான் இந்திய தேசத்தினுடைய வரலாறு. நீங்கள் பாருக்கு பொண்ணு போயிட்டா, ஜீன்ஸ் பேண்ட் பொண்ணு போயிட்டான்னு ஸ்ரீராம் என்கின்ற ஒரு அமைப்பு ஸ்ரீராம் சேனா என்கின்ற ஒரு அமைப்பு பெங்களூரில் பெண்களை ஓட விரட்டி அடிச்சுது. ஏன் பாரில் போகிற ஆம்பளை விரட்டி அடிங்க, ப்ராஸ்டியூட் சென்டர் போகிற ஆம்பளை விரட்டி அடிங்க, ஏன் அது நீங்கள் செய்யலை? ஏன் உங்களுக்கு அதை கற்பிக்க முடியாதா? ஏன் ட்ரௌசர் போட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆம்பளை நீங்கள் அடிக்க முடியாதா? உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு சுற்றினுடைய ஆம்பளை நீங்கள் அடிக்க முடியாதா? அதை ஏன் நீங்கள் அதை அடிப்பதற்கு ஒரு அமைப்பு முன் வரவில்லை? அப்போது இந்த கல்ச்சுரல் விஜிலண்டைன்ஸ், கலாச்சார பாதுகாவலர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து இப்படிப்பட்ட சமூக இழிநிலைகளை அப்படியே வைத்திருக்க வேண்டும். பெண்கள் அதிகாரம் அடைந்து விடக்கூடாது, பெண்கள் கல்வி கற்று விடக்கூடாது, பெண்கள் உயர்நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகின்ற எண்ணம் தகர்க்கப்பட வேண்டும். அது குறித்த விவாதங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். சரி, அரசுக்கு என்ன பொறுப்பு? ஆமாம், நான் அதுக்கு வாங்க. இப்போ அரசை பொறுத்தவரையில் இங்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அரசுகள், குறிப்பாக திராவிட கட்சிகள், இந்த கட்சியினுடைய ஆட்சிகளை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு படிப்படியாக வளர்ந்து தந்தை பெரியாருடைய சிந்தனைகளால், கொள்கைகளினால் இன்றைக்கு பெண்ணுரிமை என்பதில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை இருவேறு கருத்துக்கு இடமே இருக்க முடியாது. இதில் வெறும் திமுக தான் நான் சொல்ல வரல. தொடர்ந்து நடைபெற்ற விஷயங்கள், இங்கிருந்த சமூக நீதிக்கான குரல், பெண்ணுரிமைக்கான குரல், தந்தை பெரியாருடைய பணி, அண்ணாவினுடைய பணி, கலைஞருடைய பணி, பல்வேறு திட்டங்கள், நாங்கள் அதன் வரிசையை நம்ம சொல்லிட்டு போகலாம். முதலில் பேசுகின்ற அண்ணன் கூட சொன்னார், அவர் அழகாக பேசினார். என்ன சொன்னார்னா, அந்த பெண் பெட்டிஷன் கொடுத்த தைரியத்தை பாராட்டினார்கள் என்று. எவ்வளவு இழி நிலைன்னு பாருங்கள். ஒரு பெண் தான் சீரழிக்கப்பட்டதை அவள் கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ள தைரியம் வந்தது என்று நாம் சொல்லுகின்றோம் என்றால், எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதுதான் அதில் வேதனையான சம்பவம். அதுதான் நிலைமை. அந்த நிலைமையில் தான் பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு இருக்குது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டால், ஏனென்றால் கற்பு என்ற ஒரு அடையாளத்தை நம்ம கொடுத்துட்டோம். அந்த கற்பு பெண்ணுக்கு மட்டும்தான். அதை உடைத்தவர் பெரியார் தான். பெரியார் தான் சொன்னார், இதெல்லாம் அவளுக்கு கற்புன்னா உனக்கும் கற்பு தான் என்ன சொன்னார். கற்பை பற்றி பேசுக்கு என்ன இருக்குது?
அப்போ கற்பு என்பது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை. அந்த கற்பு என்கின்ற ஒன்றை நாம் இன்றைக்கும் இந்திய சமூகம் தூக்கி பிடிக்கின்ற காரணத்தினால்தான் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அந்த பெண்ணால் தைரியம் வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல முடியலை. ஏன்னா சமூகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த வழக்கில் கூட நீங்கள் இன்னும் பேசுனாங்க, அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து மிரட்டிட்டான், உன் அப்பாவுக்கு அனுப்புவேன், சமூக வலைத்தளத்தில் போடுவேன், போலீஸ் போடு, என்ன பிரச்சனை இன்னும் சொல்லக்கூடிய மனநிலைக்கு பெண் இல்லை. ஏன்னா வீடு காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய ஜாதி காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய சமூகம் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது இந்த பாதுகாப்பு என்பது உரிமையில் தான் ஆரம்பிக்கிறது. இல்லை, தனக்கு ஏற்பட்ட நீங்க சமூக பிரச்சனைகள் நிறைய பேசுறீங்க. நான் இன்னைக்கு அரசை நோக்கி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உங்க வரிசையா நிறைய அடிக்கிருக்காங்க. காவல்துறை சரியா செயல்பட்டிருக்கா, விசாரணை சரியா இருக்கா? குற்றச்சாட்டுக்கு வருகிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி பூசுகின்றார்கள். நான் அரசியல் செய்வோம் என்று சொல்கிறார்கள். அண்ணன் சொன்னார், நாங்கள் வந்து அரசியலில் அவியலில் பொரியலில் எல்லாம் சேர்ந்து கொடுப்பேன், நீங்கள் சாம்பார் ரசம் மோர் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஆனால் அது செய்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அண்ணா கூறியது போன்று நீ ஒரு விரலை நீ முன்னால் நீட்டச்சுவி 4 விரல் உன்னை நோக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இங்கே பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி பல சம்பவங்களை பற்றி இங்கே தெளிவாக பேசினார்கள். நான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஒரு அரசிற்கு தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறதா? 100% இருக்கிறது. குடிமக்கள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அரசு பொறுப்பா? நிச்சயமாக அரசு பொறுப்பு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்று சொன்னால், இங்கே அவர் புகார் அளிக்கிறார், புகார் செய்தவுடன் கைது செய்யப்படுகிறார், உரிய விசாரணை நடந்து வருகிறது. இப்போது 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அந்த வழக்கை விசாரித்து வருகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் உள்ளிட்ட கேள்விகளை எழுப்புகிறார்கள். மாண்பு முதல்வர் அவர்கள் நெஞ்சை நிமிர்த்து வந்து பதிலை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அப்படி ஒருவர் பெயர் வந்தது என்று சொன்னால் அவர் மீது கடுமையான நான் நடவடிக்கை எடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறார். எனவே நீதிமன்றம் ஒரு பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது, எஸ்ஐடி வந்து வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருந்து கொண்டு அந்த வழக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டிய ஒரு கடமையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம அதை எனவே ஒரு முறையான தீர்க்கமான ஒரு பதிலை சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். 2வது பக்கத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ பல வழக்குகள் இங்கு சொல்லப்பட்ட வழக்குகளில் அங்கிருந்த அரசுகள், அப்போது இருந்த அரசுகள் மௌனம் சாதித்தது. முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை. அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து அரசு எப்போது வழக்கு பதிவதில் காலதாமதம் உருவாக்குகிறதோ, எப்போது சாட்சிகளை பாதுகாப்பதற்கு தவறுகிறதோ, எப்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர் பாதுகாப்பை வழங்க தவறுகிறதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அரசை வந்து குற்றம் சொல்லி ஆக வேண்டும், ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் பேசுகின்ற சகோதரி சுதா அவர்கள் பேசிய வழக்குகளில் இந்த சம்பவங்கள் இல்லை. வழக்குகள் எடுக்கப்படவில்லை, முறையான நேரத்தில் விசாரணை பதிவு செய்யப்படவில்லை, முறையான அலுவலர்கள் நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை பார்க்கப்படலை, சாட்சிகள் பாதுகாப்பதற்கு எந்த உதவிகளும் செய்யப்படவில்லை. இதை ஒரு கேஸை பற்றி சொல்லலை, நான் ஓவராலாக சொல்ல. நான் சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினர், என்னோட விஜயதரணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் இன்பத்திரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் எனக்கு தொகுதி பக்கத்து தொகுதி தான். என் மீது சென்ற அரசு 30 வழக்குகள் போட்டது, போராட்ட வழக்கு. எத்தனை வழக்கு? கூடங்குளம் இல்லை, கூடங்குளத்தில் 86 வழக்கு. அது நான் சொல்ல வரல. இது வந்து என்னோட தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி 30 வழக்குகள் போட்டது. இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி சொல்லுது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. அதாவது நீங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு ஒரு நம்முடைய மாண்பு முதல்வர்களும் அதுக்கும் பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, போராட்டம் எங்கு நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை சில இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றபடி ஒதுக்கி இருக்கிறது. அந்த இடங்களில் அனுமதி கேட்டால் கொடுப்போம், அந்த இடங்களில் கொடுக்கலைன்னா அது மறக்கும். அதுக்கு நீதிமன்றம் நீங்கள் இதுதான் நீங்கள் எல்லா அதிமுக அரசில் என் மீது நான் பேசிட்டு எனக்கு பாருல, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், 30 வழக்கு எங்கள் மீது தொடுக்கப்பட்டது. ஒரு முதலமைச்சரே ஒரு சட்டமன்றத்தில் எழும்பி நின்று, நான் இந்த வழக்கில் எந்த விதமான தொய்வும் ஏற்படுத்த விடமாட்டோம், யார் அந்த சார் என்று கேட்கிறீர்கள், அது எந்த சாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தவராக இருந்தாலும் சரி, இந்த எஸ்ஐடி வந்து விசாரித்து வருகின்ற நேரத்தில் அதற்கு விடை கிடைக்கும், யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுகிறார். இது வந்து ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய ஒரு பதில், உத்தரவாதமான பதில். இந்த பதில் என்ன இந்த நாட்டில் இப்படி எத்தனை முதலமைச்சர் இப்படி சொல்வார்? ஒட்டுமொத்தமாக நான் மீண்டும் சொல்வதெல்லாம், இன்றைக்கு பெண்கள் குறித்த பார்வையை நாம் மாற்ற வேண்டும். பெண்களை சமமாக நடத்துவதற்கு
என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே பெண்கள் பாதுகாப்பு என்பது பெண்கள் அதிகாரப்படுத்துவதில் தான் இருக்கிறது என்ற அம்பேத்கரின் கருத்துக்களை, பேரறிஞர் பெரியாரின் கருத்துக்களை, தலைவர் கலைஞரின் கருத்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி திரு அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களே. ஆழமான பல கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6 பேருமே வெவ்வேறு விதங்களில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. பல ஆழமான விவாதங்களுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு பிரச்சனை, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு மாணவி, ஒரு சார், 2 சார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே பதிவு செஞ்சுருக்காங்க. வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கணும். இங்கே எல்லா கட்சியும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டதை நம்ம இங்கே பார்த்தோம். உங்கள் ஆட்சியில் அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, இவங்க ஆட்சியில் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டிங்களா, அந்த ஆட்சியில் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்ததா? நான் எந்த கட்சி பேரையும் சொல்ல விரும்பல. இங்கே எல்லா கட்சியும் எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. பிஜேபியா, அதுக்கு ஒரு 4 வழக்கு இருக்குது. காங்கிரஸா, அதுக்கு ஒரு 4 வழக்கு இருக்குது. அதிமுகவா இருக்குது. திமுகவா இன்னைக்கு பேசப்படுது. இப்போ எந்த ஆட்சியில் உண்மையிலே பெண்களை பாதுகாப்பீங்க? மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்திய நாட்டில் ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஆழமான கேள்விகளையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி சகோதரி அவர்கள் சுதா வரைக்கும், திரு சித்தனன் அவர்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன கேட்குறாங்க? ஒரு பெண் 8 மணிக்கு மேலே வெளியில் போனால் எங்கே போகிற, எதுக்கு போகிறேன்னு நம்ம கேட்குறோம். ஏன் அதே ஒரு ஆண் போகிறதானா நம்ம கேட்கறது இல்லை அப்படின்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சமூக ரீதியாக இருக்கு பிரச்சனை, மறுக்கல. அரசுக்கும் நிறைய பொறுப்பு இருக்கிறது, அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஒருவர் அந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அடையாளம் வரும்போது, பொள்ளாச்சியிலையும் அதுதான் வந்தது, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அதான் வந்திருக்கு. கண்டிப்பாக கேள்விகள் எழுகிறது. இது நியாயமாக நடக்குமா, ஏன் அவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கண்டிப்பாக வருகிறது. அதே அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் அந்த பெண்ணின் பக்கம் நிற்கணும், பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற பொறுப்பு எல்லா அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. விரைவில் இந்த வழக்கில் தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்பான என்னுடைய வேண்டுகோள், இந்த விவாதம் இந்த ஒரு வழக்கோடு நின்றுவிட வேண்டாம் என்பதுதான். நிர்பயாவுக்கு நம்ம பேசாததா? எத்தனை விவாதங்கள், எத்தனை மேடைகள் போட்டு இது போல பேசியிருப்போம் நிர்பயாவுக்காக. அப்போ என்னைக்கு இது முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு இந்திய மகளுக்கும், ஒவ்வொரு தமிழ் மகளுக்கும் எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு நாம் என்று விடை கொடுக்குறோமோ அன்றைக்கு இந்த விஷயம் முழுமையாக முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சகோதரி சொன்னாங்க, ஏன் இதில் அரசியல் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக செய்யலாம், என்ன பிரச்சனை? ஏதேதோ விஷயங்களுக்கு செய்கிறோம். அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமாக கெட்ட வார்த்தை கிடையாது, செய்யலாம். ஆனால் அரசியல் மட்டுமே தான் செய்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்மளை நாமளே நோக்கி கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டியும் இந்த பிரச்சனைகளை நாள்பட வராமல் தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து யோசித்து எல்லாருமா சேர்ந்து இதுக்கு ஒரு சரியான தீர்வுகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த நாட்டு பெண்களும் மகள்களும் சகோதரிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வார்கள். அவர்கள் சார்பாக அதை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த 6 பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, பார்த்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நேயர்களே.